இதை நாங்கள் விரிவாக இது எங்களுடைய எங்களுடைய இந்த அரசியல் விடுதலைக்கான கோரிக்கை, அங்கீகாரத்துக்கான ஒரு கோரிக்கை என்ற அடிப்படையில் அதை தெளிவாக நாங்கள் உப விதிகளோடு அதை எழுதியிருக்க முடியும். இது வெறுமனே ஒரு சொற்களாலான ஒரு அறிக்கையாகத்தான் இதை பார்க்கலாம். ஆகவே அந்த அப்படி வருகின்ற பொழுது அந்த மக்களுடைய சுய நிர்ணய உரிமை என்பது அங்கே அங்கீகரிக்கப்படுவதற்கான அல்லது ஏற்றுக்கொள்ளப்படுவதற்கான எந்த ஒரு வாய்ப்புகளும் இல்லை. கிட்டத்தட்ட ஒரு வகையான ஒற்றையாட்சி தான். தேர்தல் விஞ்ஞானம் தொடர்பான விளக்கத்தை பொது கட்டமைப்பினுடைய முக்கியஸ்தராக இருக்கக்கூடிய ஆய்வாளர் நிலாந்தன் தெளிவுபடுத்தியிருக்கின்றார். அவர்கள் சொல்லுகின்றார், எல்லோரையும் திருப்திப்படுத்துகின்ற முறையில் நாங்கள் அமைத்திருப்பதா. அது அந்த வார்த்தை மிக தவறு. தமிழ் தேசிய மக்கள் முன்னணி இந்த பொதுக்கட்டமைப்பினுடைய பொது வேட்பாளர் என்ற விடயத்தை, இந்த பொதுக்கட்டமைப்பு வெளியிட்ட இந்த தேர்தல் விஞ்ஞாபனத்தை எதிர்ப்பதற்கு நியாயம் இல்லை. அரியந்தன் இப்படி சொல்லுகின்ற கருத்து என்பது நிச்சயமாக கவுமக்கள் மத்தியில் ஒரு விசனத்தை கொண்டு வருகின்றது. நான் நினைக்கிறேன் இந்த விடயம் கொண்டிருக்கக்கூடிய புத்தி சிங்கள அரசியல் விமர்சகர் ரணில் விக்ரமசிங்கே அறிந்தால் கூட நிச்சயமாக அவர்கள் மனதுக்குள்ளே சிரித்திருப்பார். பத்திரிகையாளர் நிக்சரன் அவர்கள் அவசரமான இந்த உரையாடலோடு கலந்து கொண்டிருக்கிறார். இந்த உரையாடல் என்ற மிக பிரதானமான பேசுபொருள் என்று சொன்னால், இந்த தமிழ் பொதுச்சபை முன்வச்சிருக்கிற தேர்தல் விஞ்ஞாபனம், தமிழ் பொது வேட்பாளரை முன்வச்சு முன்னெடுத்து வர பரப்புரைக்கு முன்வைக்கப்பட்டிருக்கிற இந்த தேர்தல் விஞ்ஞாபனம் பற்றி அவருடைய பார்வையை தான் இந்த நேர்காணல்ல விரைவாக பகிர்ந்து கொள்ள போறேன். வணக்கம் அண்ணன். வணக்கம் ஜெரா. வணக்கம் நேர்களே. எப்படி இருக்கு இந்த தமிழ் பொது வேட்பாளர் தரப்பில் முன்வைக்கப்பட்டிருக்கிற தேர்தல் விஞ்ஞாபனம்? அநேகமாக இந்த தேர்தல் விஞ்ஞாபனம் நான் நினைக்கின்றேன் அவர்கள் இதை கூடி ஆராய்ந்து சேர்க்கிறார்கள். ஒப்பீட்டளவிலே நாங்கள் அது பற்றி மிக கடுமையாக விமர்சிப்பதற்கு எதுவும் இல்லை. அந்த சுயநிர்ணய உரிமை, இன அழிப்பு என்ற விடயங்கள் தெளிவாக சொல்லப்பட்டிருக்கின்றன. ஆனால் இதை நாங்கள் விரிவாக இது எங்களுடைய இந்த அரசியல் விடுதலைக்கான கோரிக்கை, அங்கீகாரத்துக்கான ஒரு கோரிக்கை என்ற அடிப்படையில் அதை தெளிவாக நாங்கள் உப விதிகளோடு அதை எழுதியிருக்க முடியும். இது வெறுமனே ஒரு சொற்களாலான ஒரு அறிக்கையாகத்தான் இதை பார்க்கலாம். ஆனால் அடிப்படையில் அந்த தமிழ் தேசியத்துக்கான அந்த அடிப்படை கொடுக்கப்பட்டிருக்கிறது. ஆனால் அங்கே ஒரு முரண்பாடு ஒன்று வருகின்றது. எனக்கு அது விளங்கவில்லை. ஏனென்றால் நான் நினைக்கின்றேன் இந்த தேர்தல் விஞ்ஞாபனம் வருவதற்கு முன்னர் நடத்தப்பட்ட ஒரு சூம் உரையாடலே நான் சில விடயங்களை தெளிவுபடுத்தியிருந்தேன். அது எப்படியாக இது அமைய வேண்டும் என்ற விடயங்கள், குறிப்பாக இந்த பொது வாக்கெடுப்பு என்ற விடயம் அங்கே வந்திருக்க வேண்டும். இரண்டாவது அந்த புளூரிநேஷனல் ஸ்டேட் என்ற விடயம் அங்கே வந்திருக்கின்றது. இந்த இரண்டு விடயங்களும் அங்கே பிரச்சனைக்குரியவை. பொது வாக்கெடுப்பு வரவில்லை. இந்த பொது வாக்கெடுப்பு என்பதற்கு நான் தெளிவான விளக்கம் ஒன்றை கொடுத்திருந்தேன். எப்படி என்றால், இந்த பொது வாக்கெடுப்பு என்பதை நாங்கள் இந்த விஞ்ஞாபனம் அல்லது எங்களுடைய இந்த அரசியல் விடுதலைக்கான இந்த கோரிக்கைக்கான இந்த பத்திரத்தில், இந்த ஆவணத்திலே அதை போடுவதால் பிரச்சனை இல்லை. ஏனென்றால் பொது வாக்கெடுப்பு என்றால் உடனடியாக நடத்தப்படுவது அல்ல. அது ஐக்கிய நாடுகள் சபையினுடைய தலைமையில் நடத்தப்படும் ஒன்று. அது அப்படி பொது வாக்கெடுப்பு நடத்தப்பட வேண்டும் என்ற ஒரு நிலைப்பாடு வருமாக இருந்தால் அதற்கான சில செட்டப், சில ஆயத்தங்கள் தயார்படுத்தல் செய்யப்பட வேண்டும். அது ஐக்கிய நாடு சபையினுடைய விதிகளில் இருக்கின்றது. குறிப்பாக இந்த பொது வாக்கெடுப்பு கோருகின்ற பிரதேசங்களிலே வாழ்கின்ற, அதாவது தமிழ் மக்களுக்காக என்றால் தமிழ் மக்கள் ஒரு பாரம்பரியமாக அந்த பிரதேசங்களை வாழ்கிறார்கள், ஒரு பூர்வீக இனம், தாயக கோட்பாடு என்றை வரையிருக்கிறார்கள் என்றால் அதற்கான இடங்கள் எல்லாம் அவர்கள் பார்ப்பார்கள். சிங்கள குடியேற்றம் எப்போ செய்யப்பட்டது என்றால் அந்த குடியேற்றம் செய்யப்பட்ட ஆண்டில இருந்து அங்கே குடியமர்த்தப்பட்ட மக்கள் அந்த வாக்கெடுப்புகளை வரமாட்டார்கள். ஆகவே இப்படியான பல ஏற்பாடுகளோடு தான் இந்த பொது வாக்கெடுப்பு நடத்தப்படும். ஆகவே இடம்பெயர்ந்த மக்கள், தமிழ் மக்கள் மூல குடியமர்த்தப்படுவார்கள். இடம்பெயர்ந்து வேறு பிரதேசங்களே, புலம்பெயர் தேசங்களும் சரி, கொழும்பிலும் சரி இருந்தாலும் கூட அவர்களுக்கும் வாக்களிப்பதற்கான ஏற்பாடுகள் அங்கே செய்யப்படும். ஆகவே இந்த பொது வாக்கெடுப்பு என்பதை அழுத்தம் திருத்தமாக அங்கே அவர்கள் அந்த ஆவணத்திலே குறிப்பிட்டிருக்க வேண்டும். அது தவறவிடப்பட்டிருக்கின்றது. அடுத்ததான் இந்த புளூரிநேஷனல் ஸ்டேட் என்ற விடயம். இது என்னென்றால், இது ஒரு பன்மைத்துவ அரசியல் அரசாங்கம் என்ற முறையிலே அது தமிழே நாங்கள் சொல்ல முடியும். இந்த புளூரி ஸ்டேட் என்பது இந்த புளூரி ஸ்டேட் என்பது நான் நினைக்கிறேன் லத்தீன் அமெரிக்க நாடுகளுக்கு இது பொருத்தமாக இருக்கும். அது ஒரு நல்ல கோட்பாடு. அது நில தொடர்பற்ற மக்களுக்கு, மலைவாழ் மக்களுக்கு, பழங்குடி மக்களுக்காக அது உருவாக்கப்பட்ட ஒரு கோட்பாடு. நான் நினைக்கின்றேன் இது பொலிவியாவில் இருக்கின்றது. நீங்கள் இந்த பொலிவியாவுடைய அரசியல் ஜாப்பை பார்ப்பீர்களாக இருந்தால் அங்கே புளூரி ஸ்டேட் என்று சொன்னாலும் ஒரு யுனிட்டரி ஸ்டேட் புளூரி என்ற மாதிரி தான் அங்கே வரையறுக்கப்படுகிறது. 72, 73 விதிகளிலே அது தெளிவாக சொல்லப்படுகின்றது. ஒரு ஒற்றையாட்சி அமைப்பின் கீழான புளூரி நேஷனல் என்றுதான் வருகின்றது.
ஆகவே அந்த அப்படி வருகின்ற பொழுது அந்த மக்களுடைய சுய நிர்ணய உரிமை என்பது அங்கே அங்கீகரிக்கப்படுவதற்கான அல்லது ஏற்றுக்கொள்ளப்படுவதற்கான எந்த ஒரு வாய்ப்புகளும் இல்லை. கிட்டத்தட்ட ஒரு வகையான ஒற்றையாட்சி தான். இது சமஷ்டி முறை என்று நாங்கள் கேட்பதை விட மிக குறைவான ஒரு கோரிக்கை. நான் இது ஏன் அங்கே கொண்டு வந்தார்கள் என்று எனக்கு புரியவில்லை. இது தொடர்பான விளக்கம் கொடுக்கப்பட்டது. நான் நினைக்கிறேன் இது தொடர்பாக பலரோடும் அங்கே பேசியிருக்கிறார்கள். நான் நினைக்கின்றேன் மூத்த அரசியல் ஆய்வாளர் இதய சந்திரன் லண்டனில் இருக்கின்றார். அவரோடு கூட இதை பற்றி பேசியிருக்கிறார்கள். அவர் இதை தெளிவாக சொல்லியிருக்கின்றார். ஆக இப்படியெல்லாம் பேசிவிட்டு பின்னர் இந்த விளக்கங்கள் எடுத்துக்கொண்டு ஏன் இப்படி ஒரு முறைக்கு வருகிறார்கள் என்று புரியவில்லை. எல்லோரையும் சமாளிப்பதற்காக திருப்திப்படுத்துவதற்காக என்று சொன்னால் இது மிக தவறு. ஏனென்றால் கொள்கை என்பது மற்றவர்களை திருப்திப்படுத்துவதற்காக நாங்கள் எங்களுடைய கொள்கையிலே விட்டுக் கொடுப்புகளை அல்லது மாற்றங்கள் செய்ய முடியாது. கொள்கை என்பது எங்களுடைய இனத்துக்குரியது, எங்களுடைய சமூகத்துக்குரியது. ஆகவே இங்கே பேரம் பேசுதலுக்கு இடம் இல்லை. சமரசம் அல்லது இணக்க அரசியல் என்பதுதான் இங்கே திருப்திப்படுத்துகின்ற முறைக்கு வரும். இன்று செய்தியாளர் இடம்பெற்ற செய்தியாளர் மாட்டிலே இந்த தேர்தல் விஞ்ஞானம் தொடர்பான விளக்கத்தை பொது கட்டமைப்பினுடைய முக்கியஸ்தராக இருக்கக்கூடிய ஆய்வாளர் நிலாந்தன் தெளிவுபடுத்தியிருக்கின்றார். அவர்கள் சொல்லுகின்றார், எல்லோரையும் திருப்திப்படுத்துகின்ற முறையில் நாங்கள் அமைத்திருப்பதாக. அது அந்த வார்த்தை மிக தவறு. எல்லோரையும் திருப்திப்படுத்துவதற்காக நாங்கள் தேர்தல் விஞ்ஞாபனத்தை தயாரித்திருக்கணும் என்பது மிக தவறு. திருப்திப்படுத்தல் என்பது அங்க வரக்கூடாது. அதாவது இனம் சார்ந்த இது அரசியல் விடுதலை. ஆகவே அங்கே விட்டுக் கொடுப்புகள் அல்லது சமரசம் இணக்க அரசியல் என்பது அல்ல. ஆகவே இந்த கொள்கைகளை வகுக்கின்ற பொழுது அது சரியாக வகுத்திருக்க வேண்டும். ஒன்று, இதை அத்தியாயமாக கொண்டு வந்திருக்க வேண்டும். கிட்டத்தட்ட ஒரு அரசியல் ஜாப்பு போல, மக்களுக்கான ஒரு அரசியல் ஜாப்பு போல அதை வரையறுத்திருக்க வேண்டும். இதை ஒரு அறிக்கையாக அல்லது ஒரு கட்டுரை வடிவிலே இதை கொண்டு வந்திருக்கிறார்கள். ஒப்பீட்டளவில் நாங்கள் அதை பாராட்டினாலும் இந்த முக்கியமான விடயங்கள் இரண்டு, இந்த புளூரிநேஷனல் ஸ்டேட் என்பது வந்திருக்கின்ற அந்த விடயம், அடுத்ததாக பொது வாக்கெடுப்பு என்பது அங்கே குறிப்பிடப்படாமல் மிக மிக தவறான ஒரு விடயம். குறிப்பிட்டது போல இந்த விஞ்ஞாபனத்தை எந்த விமர்சனமும் இல்லாமல் ஆய்வாளர்களும் அதே நேரத்துல தமிழ் மக்களும் ஏற்றுக்கொண்டிருக்கிறோம். ஏற்றுக்கொண்டிருப்பதிலே நாங்கள் அதை இப்படி ஒரு இரண்டு காரணங்கள் அடிப்படையிலே பார்க்கலாம். ஒன்று, இந்த பொது வேட்பாளர் என்ற அந்த கன்செப்டை யாருமே அதை எதிர்க்க விரும்பவில்லை. குறிப்பாக அது 15 ஆண்டுகள் யுத்தம் போர் இல்லாதொழிக்கப்பட்ட 15 ஆண்டுகளிலே இப்படி ஒரு நிலைப்பாட்டுக்கு வந்திருக்கிறார்கள். காலம் பிந்தியதுதான், ஆனாலும் வந்திருக்கிறார்கள். அதுவும் கிழக்கு மாகாணத்தை சேர்ந்த ஒருவர் அங்கே போட்டி போடுகின்றார் என்றால் அதை ஒரு கூட்டுரிமையாக, ஒரு கூட்டு ஒற்றுமையாக பார்க்க வேண்டும் என்ற கருத்தியல் ஓடுகின்றது. அந்த அடிப்படையில் அந்த ஆதரவு தளம் அங்கே வருகின்றது. அதிலே மாற்று கருத்து இல்லை. ஆனால் விஞ்ஞாபனம் என்பதை விட இது எங்களுடைய விடுதலைக்கான இந்த ஆவணத்தை சரியான முறையிலே தயாரித்திருக்கலாம். அத்தியாயமாக ஒரு அரசியல் ஜாப்பு எப்படி எழுதப்படுகின்றதோ அதே போன்ற ஒரு முறையிலே எழுதியிருக்க முடியும். அந்த ஆவணத்தை ஆங்கிலத்திலும் கொண்டு வந்திருக்க வேண்டும். அதே சொற்பிரியங்களோடு, அந்த கீவேர்ட்ஸ் அந்த கீவேர்ட்ஸோடு கொண்டு வந்திருக்க வேண்டும். அந்த டேர்ம்ஸோடு கொண்டு வந்திருந்தால் அது ஒரு நிரந்தரமான ஆவணம். யார் வந்தாலும் யார் பேசினாலும் அதை அப்படியே கையளிக்க வேண்டியதுதான். ஆகவே அதை ஒரு வரலாற்று ஆவணமாக அதை தயாரித்திருக்கலாம். அதற்கான சந்தர்ப்பம் இது வரலாற்று ஆவணம் சொல்ல முடியாது. வெறுமனே சொற்கள் அங்கே வந்திருக்கின்றன. சுயநிர்ணய உரிமை என்று வருகின்றது, இன அழிப்பு விசாரணை என்று வருகின்றது. அப்படி வந்துவிட்டு புளூரிநேஷனல் ஸ்டேட் என்று வருகின்றவை முன்னுக்கு பின் முரணாக இருக்கின்றது. ஆகவே இவர்களை யாரையோ திருப்திப்படுத்துவதற்காக இந்த வசனத்தை கொண்டு வந்திருக்கிறார்கள் என்று நாங்கள் அதை உணரக்கூடியதாக இருக்கின்றது. ஆகவே இந்த பொது வேட்பாளருடைய கன்செப்ட் நாங்கள் ஆரம்பத்தில் எவருமே அதை எதிர்ப்பதற்கு தயாராக இல்லை. குறிப்பிட்ட சில நாடாளுமன்ற உறுப்பினர்கள் அதை வெளிப்படையாக எதிர்ப்பது வேறு அரசியல் நோக்கத்தோடு, அவர்களுடைய அரசியல் அஜெண்டா வேறு. நாடாளுமன்ற உறுப்பினர் சுமந்தன் அதை எதிர்க்கிறார். தமிழ் தேசிய மக்கள் முன்னணி நிராகரிப்பதாக சொல்லுகின்றது. இங்கே எனக்கு ஒரு கேள்வி எப்படி வருகின்றது என்றால், நல்ல ஒரு கேள்வியை கொண்டு வந்திருக்கிறீர்கள். தமிழ் தேசிய மக்கள் முன்னணி இந்த பொதுக்கட்டமைப்பினுடைய பொது வேட்பாளர் என்ற விடயத்தை, இந்த பொதுக்கட்டமைப்பு வெளியிட்ட இந்த தேர்தல் விஞ்ஞாபனத்தை எதிர்ப்பதற்கு நியாயம் இல்லை. ஏனென்று சொன்னால் அவர்களும் இந்த மாதிரியான விடயங்களை புளூரிநேஷனல் ஸ்டேட் என்பதை அவர்களும் ஏற்றுக்கொண்டு ஒரு காலத்திலே பேசியவர்கள் தான். அப்போது அதற்கு எதிராக எல்லாம் நாங்கள் எழுதிய போது சொன்ன பொழுது கூட அவர்கள் அதை நியாயப்படுத்தினார்கள். ஆகவே அப்படி பார்க்கின்ற பொழுது தமிழ் தேசிய மக்கள் முன்னணி விரும்புகின்ற அதாவது தமிழ் தேசிய முன்னணி முன்வைக்கின்ற கருத்துக்கள் அங்கே வருகின்றன. சுயநிர்ணய உரிமை வருகின்றது, இன அழிப்பு வருகின்றது, அவர்கள் சொல்லிக் கொண்டு தெரிந்த புளூரிநேஷனல் ஸ்டேட் வந்திருக்கின்றது. ஆகவே எந்த அடிப்படையில் இவர்கள் அதை விட்டு நிராகரிப்போம் என்று சொல்கிறார்கள் என்று எனக்கு தெரியவில்லை. ஆகவே தமிழ் தேசிய மக்கள் முன்னணி இதை ஆதரிக்கலாம் என்றுதான் நான் நினைக்கின்றேன். எப்படியாக இருந்தாலும் நாங்கள் இந்த ஆவணத்தை திருத்தி அமைக்க வேண்டும். இது இப்போ தேர்தலுக்காக வைத்துக் கொண்டாலும், ஒரு ஒப்பீட்டளவில் வைத்துக் கொண்டாலும், எதிர்காலத்திலே இதே பொதுக்கட்டமைப்பு இன்னும் இதை திருத்தி அமைத்து ஒரு ஆவணமாக கொண்டு வர வேண்டும். அதாவது 2 மொழிகளிலும், தமிழிலும்
ஆங்கிலத்திலும் சமமாக அதை வெளியிட வேண்டும். வேண்டுமானால் சிங்களத்திலும் அதை தயாரிக்க முடியும். அந்த சொற்பிரியங்களோடு அதை தயாரிக்க வேண்டும். ஆகவே அதற்கான ஏற்பாட்டை பொது கட்டமைப்பு செய்ய வேண்டும். இது ஒரு ஆரம்பமாகத்தான் நான் பார்க்கின்றேன். நிச்சயமாக இது 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 அடுத்த கட்டங்களில் இது ஒரு இறுக்கமான முறையில் அமைய வேண்டும். இது வெறுமனே எங்களுடைய கோரிக்கைகளை அவ்வப்போது கூட்டுகின்ற குறைக்கின்ற அந்த முறைகளுக்கு நாங்கள் போகக்கூடாது. உங்களுக்கு தெரியும், இந்த 15 ஆண்டுகளில் எங்களுடைய கோரிக்கைகள் பல சந்தர்ப்பங்களில் குறைத்துக் கொண்டே வரப்பட்டிருக்கின்றன. 13 நடைமுறைப்படுத்த கோரி தமிழ் தேசிய கட்சிகள் மோடியை கடிதம் அனுப்பியிருந்தார்கள். ஆனால் இதெல்லாமே ஒரு தவறுதான். எங்கள் கோரிக்கைகள் குறைக்கப்படுகின்றன. ஆனால் நீங்கள் அரசாங்கத்தை பாருங்கள், அரசு என்ற கட்டமைப்புள்ள சிங்கள சமூகத்தை பாருங்கள், அந்த சிங்கள சமூகத்தில் இருக்கிற அரசியல் கட்சிகளை பாருங்கள். அவர்கள் எப்போதுமே தங்கள் கோரிக்கைகளை விட்டுக் கொடுக்கவில்லை. பௌத்த தேசியத்துக்கான முன்னுரிமை என்பதும் இறமை என்பதும் ஒற்றையாட்சி அரசியல் ஜாப்பு என்பதையும் வேறுபாடுகின்றி முரண்பாடுகள் உடன்பாடாக ஒவ்வொரு அரசியல் கட்சிகளும் அதை சொல்லிக் கொண்டே இருக்கின்றன. அதை ஒரு தேசிய கொள்கையாக அவர்கள் அதை வகுக்கின்றார்கள். டிசிஷன் மேக்கிங், பாலிசி மேக்கிங் என்பதிலே கட்சி வேறுபாடுகளுக்கு அப்பால் இளைஞனுடைய இறமையையும் பௌத்த தேசிய முக்கியத்துவத்தையும் ஒற்றையாட்சி அரசியல் ஜாப்பையும் அவர்கள் அவ்வப்போது வடிவமைத்துக் கொண்டே வருகிறார்கள். இந்த யாப்பு இந்த விஞ்ஞாபனம் மிக பெரிதாகவும் ஒரு கற்ற வடிவிலையும் இருக்கிறதாக சொல்லப்படும். இதை இந்த வாக்காளர்கள், தமிழ் வாக்காளர்கள் இலகுவாக விளங்கிக் கொள்ள முடியுமா? ஒரு பரபரப்பான தேர்தல் சூழல் இது நாளைக்கு கொள்கை என்பதை மக்களுக்கு இலகுவாக விளங்கிப்படுத்த முடியும். இங்கே நாங்கள் ஆயிரக்கணக்கில் சொற்களை போட்டு எழுதி கொண்டிருக்க வேண்டிய அவசியம் இல்லை. மிக இலகுவாக நான் அடிக்கடி சொல்லுகின்ற விஷயம், ஒற்றை வார்த்தையிலே எங்களுடைய தீர்வுக்கான முன்மொழி நாங்கள் சொல்ல முடியும். ஒற்றை வார்த்தை சொல்ல முடியும். இன அழிப்புக்கான சர்வதேச விசாரணை, சர்வதேச நீதி என்று சொன்னால் நிச்சயமாக சுயநிர்ணய உரிமை அங்கே வரும். சுயநிர்ணய உரிமை வருமாக இருந்தால் எங்களுக்கு இந்த புளூரி நேஷனல் ஸ்டேட் என்ற விஷயமோ சமஷ்டியை நான் கலைக்க வேண்டிய அவசியம் இல்லை. சமஷ்டி முறையில் கூட சுயநிர்ணய உரிமை என்பது இல்லை. ஆகவே மக்கள் விளங்கிக் கொள்ளக்கூடிய வகையில் இந்த விடயங்களை நாங்கள் தெளிவுபடுத்த வேண்டும். இந்த தெளிவுபடுத்தல் என்பது நான் நினைக்கின்றேன் மிக இலகுவானது. எங்களுக்கு ஒரு வரலாறு இருக்கின்றது, எங்களுக்கு ஒரு பட்டறிவு இருக்கின்றது. கிட்டத்தட்ட எங்களுடைய போராட்டம் நான் இப்போ சொல்வது 100 ஆண்டுகள் சொல்லுவது. எப்படி என்றால் 1920ஆம் ஆண்டு இலங்கை தேசிய இயக்கம் உடைவடைந்து 1921ஆம் ஆண்டு தமிழர் மகாசபை உருவாக்கப்பட்டதிலிருந்து நாங்கள் இன்று வரை பார்ப்பதாக இருந்தால் 100 ஆண்டுகள் கடந்து விட்டோம். ஆகவே 100 ஆண்டு கால அரசியல் விடுதலை போராட்டம் முறை சந்தித்த மக்கள் அகிம்சை வழியிலும் ஆயுத போராட்ட வழியிலும், ஆயுத போராட்டத்தின் பின்னரான 15 ஆண்டுகள் எதுவும் இல்லாத ஒரு நிலையில் ஜனநாயக வழியிலே நாங்கள் கேட்டு கோரிக்கைகளை குறைத்துக் கொண்டு வருகின்ற விடயங்களை பார்க்கின்ற பொழுது இந்த 100 ஆண்டு கால வரலாற்றோடு நாங்கள் அந்த அனுபவங்களை எடுத்துக்கொண்டு எங்களை நாங்கள் திறப்படுத்த வேண்டும். அதாவது ஒருமுகத்தோடு சிந்தியக்கூடிய அளவுக்கு இந்த கருத்துக்களை மக்கள் மத்தியில் விதைக்க வேண்டும். ஆகவே இந்த விதைப்பதற்கு ஏற்ப எங்களிடம் எந்த தயாரிப்புகளும் இல்லை. நீங்கள் ஒவ்வொரு தேர்தல் அரசியல் கட்சிகளுடைய விஞ்ஞாபனத்தை பார்த்தீர்களாக இருந்தால் அடிப்படையிலே அவர் சமஷ்டி என்பதுதான் வருவார்கள். எப்படியாக இந்த ஒற்றையாட்சி அரசியல் கட்டமைப்புக்குள்ளே அட்ஜஸ்ட் பண்ணக்கூடிய, இணைந்து போகக்கூடிய ஒரு இணக்க அரசியல் அல்லது ஒரு சமரச அரசியலுக்குள்ளேதான் இந்த விளையாட்டுகள் இருக்கின்றன. அதாவது காலத்தை காலம் கொண்டு வருகின்ற மிக விளையாட்டாகத்தான் பார்க்கிறார். சீரியஸாக பார்ப்பதாக நான் சொல்லவில்லை. அதை ஒரு சீரியஸாக, இது ஒரு உணர்வு ரீதியாக எங்களுடைய வாழ்வியல் உரிமையோடு சம்பந்தப்பட்டதாக பார்ப்பதாக இருந்தால் நாங்கள் வைக்க வேண்டிய டிமாண்ட் மிக ஹை டிமாண்டாக இருக்க வேண்டும். ஹை டிமாண்ட் என்பதுதான் இந்த சுய நிர்ணய உரிமை, இன அழிப்புக்கான சர்வதேச விசாரணை என்பதும் சர்வதேச சட்டங்கள் என்பதும். நாங்கள் சர்வதேச அரசியலுக்குள்ளே போக வேண்டிய அவசியம் இல்லை. அது அப்பப்போ மாறிக்கொள்ளும். புவிசார் அரசியல் என்பது அப்போது மாறிக்கொள்ளும். நாங்கள் எங்களுக்கு கொண்டு ஒரு புவிசார் அரசியல் முறைகளை உருவாக்கி கொள்ள வேண்டும். இந்தோ பசிபிக் பிராந்தியத்திலே அமெரிக்க ராணுவம் தேவையில்லை, இந்திய ராணுவமும் தேவையில்லை, சீன ராணுவமும் தேவையில்லை. நாங்கள் எதையுமே ஆதரிக்க வேண்டிய அவசியம், அது அமைதி பிரதேசமாக இருக்க வேண்டும் என்ற கருத்தோடு நாங்கள் எங்களுக்கு கொள்கைகளை முன்வைக்க வேண்டும். இது அப்படி அல்ல. இந்தியாவை திருப்திப்படுத்த சீனாவை கண்டிப்பது, அமெரிக்காவை திருப்திப்படுத்த இந்தியாவோடு அப்பப்போது சில முரண்பட்ட கருத்துக்களை முன்வைப்பது, அல்லது சீனாவோடு முரண்பட்ட கருத்தை முன்வைப்பது. ஆகவே ஒவ்வொரு அரசுகளையும் திருப்திப்படுத்தும் நோக்கில் கருத்துக்களை வெளிப்படுத்தல் என்பது எங்களுடைய விடுதலை வேண்டி நிற்கின்ற அரசு அற்ற சமூகமாக எங்களுக்கு அது ஆபத்தானது. ஆகவே நாங்கள் ஒரு நிலைப்பட்ட முறையில் இந்த கருத்துக்களை கொண்டு வருகின்ற பொழுது இதுதான் எங்களுடைய உரிமை. நாங்கள் ஒரு தேசிய இனம், நாங்கள் எந்த இனத்துக்கும் ஆபத்தானவர்கள் அல்ல, எந்த நாட்டுக்கும் ஆபத்தானவர்கள் அல்ல. எங்களுடைய விடுதலை, எங்களுடைய தேசம், எங்களுடைய வடகிழக்கு தாயக பிரதேசம் என்பது அங்கீகரிக்கப்பட வேண்டும் என்ற கோரிக்கையோடு நாங்கள் பிடிவாதமாக இருப்போமாக இருந்தால்
நிச்சயமாக ஏதோ ஒரு நாளும் எங்களை நோக்கி வரக்கூடிய வாய்ப்பு இருக்கும். நாங்கள் அதை செய்யவில்லை. நாங்கள் அவ்வப்போது ஏற்ற இறக்கமாக குறைத்து கூட்டிக் கொண்டு அரசுகளுக்கு ஏற்ப அல்லது இந்தியா சொல்வதற்கு ஏற்ப அமெரிக்கா சொல்வதற்கு ஏற்ப அல்லது சீனாவை எதிர்க்க வேண்டும் என்பதற்காக எல்லாம் கருத்துக்களை வெளியிட்டுக் கொண்டு இதுதான் எங்கள் தீர்வு என்று ஒரு 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 நிலையோடு இல்லாமல் குழம்புகின்ற கருத்துக்களை முன்வைக்கின்ற நிலையைத்தான் நாங்கள் ஒரு ஒரு ஏமாற்றப்பட்ட சமூகமாக தொடர்ச்சியாக வருகின்றோம். இலங்கை அரசாங்கம் அந்த பலவீனங்களை வைத்துக் கொண்டுதான் எங்களை கையாள முற்படுகின்றது. ஆகவே நாங்கள் கையாளப்படுகின்ற சமூகமாக அல்லாமல் நாங்கள் கோரிக்கைகளை அழுத்தம் திருத்தமாக வைக்கக்கூடிய சமூகமாக மாற வேண்டும். அந்த பொது வேட்பாளர் இன்றைக்கு ஒரு ஊடக சந்திப்பில தேர்தலுக்கு பிறகு தான் திருப்பியும் தமிழரசு கட்சியில சேர்ந்து பயணிக்கணும்னு சொல்லியிருக்கிறார். அதே நேரத்துல அவர் இந்த தேர்தலுக்கு பிறகு தனக்கு இந்த இதுமே எந்த பொறுப்பும் இல்லை, தான் ஒரு சாதாரண மனுஷன், பொதுச்சபை தான் அதை பார்த்து கொள்ளும் என்ற விஷயங்களையும் சொல்லி கொண்டு வரார். இது அவருக்கு தமிழ் சமூகம் கொடுக்கிற ஒரு பொறுப்பை தட்டி கழிக்கிற மாதிரி இல்லையா? நிச்சயமாக தவறு, அடிப்படையில் தவறு. ஆரம்பத்திலேயே பொது கட்டமைப்பிலே எப்படி பேசப்பட்டது என்று சொன்னால், பொது வேட்பாளராக வருபவர் தேர்தலின் பின்னர் நாடாளுமன்ற அரசியலுக்குள்ளே அல்லது எந்த தேர்தல் அரசியலுக்குள்ளும் அவர் போக மாட்டார் என்பதும், அவர் தொடர்ச்சியாக இந்த பொது கட்டமைப்பை தலைவர் என்பது அல்ல, தொடர்ச்சியாக பொது கட்டமைப்பை வழிநடத்தி செல்லக்கூடியவர் என்ற கருத்துக்கள் தான் முன்வைக்கப்பட்டன. அப்படியான கருத்துக்களை எல்லாம் நாங்கள் எழுதியிருந்தோம், பேசியும் இருந்தோம். ஆனால் இப்போது முற்றுமுழுதாக மாறுபட்டு நிற்கின்றது. சுரேஷ் பிரேமச்சந்திரன் தமிழ் தேசிய கட்சிகளோடு உடன்படிக்கை செய்து கொண்டது கூட மிக தவறு. அந்த தவறை இப்போது அவர் உணர்கிறார். சுரேஷ் பிரேமச்சந்திரன் பொது வேட்பாளர் அறிமுகப்படுத்திய அன்றைய தினம் ஒன்றை சொன்னார், பொது வேட்பாளருக்கான விதிகள், கட்டுப்பாடுகள் அல்லது நிபந்தனைகள் தளர்த்தப்பட்டிருக்கின்றன சொல்கிறார். எப்படி அதை சொன்னார் என்று தெரியவில்லை. சிவில் சமூக அமைப்புகளும் தமிழ் தேசிய கட்சிகளும் கூட்டாக சேர்ந்து ஒரு விடயத்தை கையாளுகின்ற பொழுது வெளிப்படுகின்ற கருத்தில் கூட்டு கருத்தாக இருக்க வேண்டும், தனிநபர் கருத்தாக இருக்கக்கூடாது. ஆகவே சுரேஷ் பிரேமச்சந்திரன் சொன்னது அவருடைய தனிப்பட்ட கருத்தா அல்லது பொது கட்டமைப்பு கருத்தா என்று இதுவரைக்கும் தெளிவில்லை. நான் பல சந்தர்ப்பங்களில் கேட்டிருக்கின்றேன், பேசியும் இருக்கின்றேன், எழுதியும் இருக்கின்றேன். ஆனால் இதுவரைக்கும் அதுக்கு பதில் வந்ததாக இல்லை. ஆக இப்படியான கருத்துக்கள் தவிர்க்கப்படுவான். தனிநபர் கருத்துக்கள் அல்லது தங்களை பிரமுகர்களாக காட்டுகின்ற கருத்துக்கள், தங்களை பிரமுகர்களாக கருதுகின்ற பேச்சுக்கள், இவை தவிர்க்கப்பட வேண்டும். இது பொதுவாக தமிழ் தேசிய அரசியல் கட்சிகளினுடைய செயற்பாடுகள் தோல்வி கண்ட பின்னணியிலே தான் இந்த பொது கட்டமைப்பு, இந்த சிவில் சமூக அமைப்புகள் எழுந்திருக்கின்றன என்றால் அவர்கள் அதை இன்னும் சரியாக செய்திருக்க வேண்டும். தமிழ் தேசிய கட்சிகளோடு உடன்படிக்கை செய்யாமல் இணக்கப்பாட்டுக்கு போயிருக்கலாம். ஆகவே இணக்கப்பாட்டுக்கு போய் நடைமுறைப்படுத்தி இருந்தால் நிச்சயமாக தமிழ் தேசிய கட்சியில் பின்னோக்கி வந்திருக்கக்கூடிய வாய்ப்புகள் இருந்திருக்கும். ஆகவே இங்கே இந்த உடன்படிக்கை செய்தது என்பது ஒன்று தவறு. அடுத்ததாக தமிழ் சிவில் சமூக அமைப்புகள் தங்களை ஒரு அமுக்க குழுவாக தான் நான் நினைக்கின்றேன். இந்த அரசியல் விடுதலைக்கான உரிமைகள் பற்றிய பேச்சுக்களை தங்களோடு செய்ய வேண்டும் என்ற அந்த அங்கீகாரத்துக்குரிய முறையிலே தங்களை வடிவமைத்துக் கொள்ளவில்லை. இனிமே செய்ய வேண்டும். அப்படியான சூழலில் அரியந்தன் இப்படி சொல்லுகின்ற கருத்து என்பது நிச்சயமாக கௌ மக்கள் மத்தியில் ஒரு விசனத்தை கொண்டு வருகின்றது. ஏனென்றால் அவர்கள் குறுகீடாக தனி பார்க்கின்றார். உண்மையில தவறு. அவர்தான் பொது கட்டமைப்பை தொடர்ந்து கொண்டு போகக்கூடியதாக ஒன்றியக்கூடியதாக இருக்க வேண்டும். அது கிழக்கு மாநிலத்திலிருந்து வந்த ஒருவர். நாங்கள் இதை வெறுமனே ஒரு தடியாக நான் கூர்மை இணையதளத்திலே எழுதிய கட்டுரையிலே குறிப்பிட்டிருந்தோம். அப்படி என்று சொன்னால் பொது வேட்பாளர் என்பவர் ஒரு தடியாக இருக்கக்கூடாது. அவர் ஆளுமை மிக்கவராக, ஆற்றல் மிக்கவராக, குறிப்பாக இந்த 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 எங்களுடைய இந்த கோரிக்கைகளை முன்சென்று கொண்டு செல்லக்கூடிய, இந்த அழுத்தம் திருத்தமாக கூறி இந்த மக்களை ஒன்றிணைக்கக்கூடிய விழுத்திட்டங்களில் ஈடுபடக்கூடியதாக இருக்க வேண்டும். பொதுக்கட்டமைப்போடு சேர்ந்து தொடர்ச்சியாக பயணிக்கக்கூடியதாக இருக்க வேண்டும். இந்த தேர்தல் அரசியலுக்குள்ளே மூழ்கக்கூடியதாக இருக்கக்கூடாது, தேர்தல் அரசியலில் ஈடுபடக்கூடாது, பொதுக்கட்டமைப்பு தேர்தல் அரசியலுக்கு போகக்கூடாது, அது மக்கள் சார்ந்த உரிமையோடு மாத்திரம் நிற்க வேண்டும் என்ற கருத்துக்களை நாங்கள் முன்வைத்திருந்தோம். அரசியல் சாதாரண தேர்தல் அரசியலுக்குள்ளே சிவில் சமூக அமைப்புகள் இறங்கிவிட்டால் அது பேசுவதற்கு எதுவுமே இல்லை. அரியந்தனுடைய இந்த கருத்தை பார்க்கின்ற பொழுது பொதுக்கட்டமைப்பு அதன் பின்னர் சாதாரண அரசியலில் ஈடுபடலாம் என்ற மாதிரியான தொனியும் தெரிகின்றது. ஆகவே சாதாரண அரசியலில் ஈடுபடுவதற்கான சந்தர்ப்பங்கள் இப்போது எங்களுக்கு இல்லை. ஏனென்றால் இப்போது நாங்கள் அரசியல் விடுதலைக்காக இயங்கிக் கொண்டிருக்கிற ஒரு சமூகம். ஆகவே அந்த விடுதலையை நாங்கள் ஒருங்கமைத்து விட்டு அதற்கான ஏற்பாடை தயாரித்து விட்டு அதன் பின்னர் தான் நாங்கள் தேர்தல் அரசியலுக்கு வர வேண்டும். எங்களுக்கு கொண்டு ஒரு உரிமையை வலியுறுத்தி கொண்டு, சுயநிர்ணய உரிமை என்பதை அங்கீகரித்துக் கொண்டு ஒரு தீர்வை நிரந்தரமாக பெற்றுக் கொண்டுதான் நாங்கள் தேர்தல் அரசியலுக்குள்ளே வர வேண்டும். இப்ப இலங்கை அரசாங்கத்தினுடைய ஒற்றையாட்சி தேர்தல் முறையிலே நாங்கள் ஈடுபட்டுக் கொண்டிருப்பதால் தான் இந்த 15 ஆண்டுகள் நாங்கள் தோல்வியை கண்டோம். அப்படியான ஒரு செயற்பாட்டுக்குள்ளே சிவில் சமூக அமைப்புகள் இந்த பொதுக்கட்டமைப்பு போய்விடக் கூடாது. ஆகவே அரியந்தனர்கள் அப்படி பேசுவதை தவிர்க்க வேண்டும். நிச்சயமாக பொறுப்பு என்பது இருக்க வேண்டும் என்றால் மக்களை நாங்கள் குழப்பக்கூடாது. மக்கள் குழம்பி விட்டால்
இது ஒரு தேர்தலுக்கான ஒரு வேட்பாளர் தான், தேர்தல் முடியாரும் போய்விடுவார், பொதுக்கட்டமைப்பும் கலந்து விடும் என்றால் இது ஒரு கேமாக இருக்கக்கூடாது. தென்பகுதி வேட்பாளர் எங்களுக்கு வேண்டாம் என்று சொன்னால் அதுக்கான ஆழம் அர்த்தம் என்ன என்று சொன்னால் இங்கே 2 தேசிய இனங்கள் இருக்கின்றன என்பதுதான், வடகிழக்கு தமிழர் தாயம் என்பதுதான். அவை குறைந்தபட்சம் அதற்கான வாக்களை ஒரு 6 லட்சம் 7 லட்சம் வாக்களையாவது பெறுவதற்கான ஏற்பாட்டை செய்ய வேண்டும். இன்னும் ஒரு விடயம், இறுதியாக தமிழ் தேசிய கட்சிகள் தங்களுடைய கட்சிகளையும் சின்னங்களையும் முன்னிலைப்படுத்துவதை விட, நபர்களை முன்னிலைப்படுத்துவதை விட, பொதுக்கட்டமைப்பு கூட தங்கள் நபர்களை முன்னிலைப்படுத்துவதை விட தமிழ் தேசிய என்பதற்கான கோட்பாட்டை, அந்த வடிவமைப்பை முன்னிலைப்படுத்த வேண்டும். இதுதான் இங்கே அவசியமாக தேவைப்படுகின்றது. யாரையும் திருப்திப்படுத்துவதற்காக, சமரசம் செய்வதற்காக, இணக்க செய்வதற்காக நாங்கள் இங்கே பிரமுகர்களாக மாற வேண்டிய அவசியம் இல்லை. இந்த தேர்தல் விஞ்ஞாபனத்தை பற்றி அவர் இன்றைய செய்தியாளர் மன்றத்தில் சொன்ன விடயத்தை அவதானித்தால் அதை அவர் பெருமையாக எடுக்கிறார்கள். நாங்கள் தான் இதை செய்தோம் என்று பெருமையாக எடுத்துக்கொள்வது போல் தெரிகின்றது. அப்படி அல்ல, பெருமைப்பட வேண்டிய அவசியம் இல்லை. இது சமூகத்துக்கானது. இந்த சமூகத்துக்கானதிலே யாரும் அதை உரிமை கூறாமல் சமூகத்துக்கான ஒன்றாகவே மாற்றி அமைக்க வேண்டும். அதைத்தான் இந்த பொதுக்கட்டமைப்பு பிரதிநிதிகள் உணர்ந்து கொள்ள வேண்டும். தமிழ் மக்கள் பேரவையா இருக்கலாம், அதே மாதிரி பொதுச்சபையா இருக்கலாம், இவை எல்லாமே தமிழ் தேசிய மக்கள் முன்னணியினுடைய அந்த கொள்கை நிலைப்பாடுகளை கொப்பியடிக்கிற மாதிரி இருக்கு. தமிழ் தேசிய மக்கள் முன்னணி முன்வைத்த கோரிக்கைகளை இவர்கள் கொப்பியடிக்கிறார்கள் என்று சொல்வதை விட இந்த கருத்தியல் மக்களிடம் இருக்கின்றது. அங்கே சில மாற்றங்களை சிலர் செய்கிறார்கள். சில அரசுகளுக்காக அல்லது கொள்கை மையமாக கொண்ட சில அரசியல் கட்சிகளுக்காக சில மாற்றங்கள் செய்கின்றார்கள். இந்த புளூரிநேஷனல் ஸ்டேட் என்பது கூட இது யாருடைய ஒரு தேவைக்காக கொண்டு வரப்பட்ட ஒரு வார்த்தையாகத்தான் நான் பார்க்கிறேன். இது ஏன் நிலையிலே வந்தது என்று எனக்கு விளங்கவில்லை. எனக்கு நல்ல ஞாபகம் இருக்கின்றது, நிலைமாறுகால நீதி என்பதை கொண்டு வந்தார்கள் 2015ஆம் ஆண்டு மைத்திரிபால சிறிசேன ஆட்சிக்கு வந்தபோது கொண்டு வந்தார்கள். அப்போது நான் நிலைமாறுகால நீதி இது எங்களுக்கு பொருந்தாது, இது சவுத் ஆப்பிரிக்கா தென்னாப்பிரிக்காவுக்குத்தான் பொருந்தக்கூடிய என்றெல்லாம் நான் ஆதாரங்களோடு எழுதியிருந்தேன். மிக சுருக்கமாக சொல்லுகின்றேன். தென்னாப்பிரிக்காவிலேயே சிறுபான்மையாக இருந்த வெள்ளைக்காரர்கள் ஆட்சியை நடத்தி கொண்டிருந்தார்கள். பெரும்பான்மையாக இருந்த கருப்பினம் அடிமைப்பட்டிருந்தது. இப்போது விடுதலை பெற்று கருப்பினத்திடம் உரிமை வருகின்றது தென்னாப்பிரிக்காவிலே. இப்போது வெள்ளை இனம் சிறுபான்மையினமாகவே இருக்க போகின்றது. ஆகவே சிறுபான்மையினமாக இருக்க போகின்ற வெள்ளை இனத்துக்கான நீதி எப்படி வரப்போகின்றது என்பதை சொல்லுகின்ற துணியிலே தான் நிலைமாறுகால நீதி அங்கே கொண்டு வரப்பட்டது. ஆட்சி மாறிவிட்டது. அதாவது இனம் ஆட்சி செய்யக்கூடிய இனம் மாறிவிட்டது. ஆனால் இலங்கையில் 2015ஆம் ஆண்டு ஆள்தான் மாறினாரே தவிர ஆட்சி முறையிலே மாற்றம் ஏற்படவில்லை, தீர்விலே எதுவும் வரவில்லை. அப்படி இருக்கின்ற பொழுது எப்படி நிலைமாறுகால நீதி என்று சொன்னார்கள் என்றெல்லாம் எழுதியிருந்தேன். அப்போது நான் நினைக்கின்றேன் பலர் அதை ஆதரித்து எழுதி கொண்டிருந்தார்கள். ஆனால் அப்படி எழுதி கொண்டிருந்த பலர் 2018ஆம் ஆண்டு எழுதினார்கள் நிலைமாறுகால நீதி இலங்கைக்கு பொருந்தாது, அது தோல்வி கண்டுவிட்டதெல்லாம் எழுதினார்கள். அவர் 2015-16ஆம் ஆண்டுகள் நான் எழுதி கொண்டிருந்த பொழுது என்னோடு தர்க்கப்பட்டவர்கள் அல்லது அதுக்கு எதிராக நிலைமாறுகால நீதியை நியாயப்படுத்தியே எழுதி கொண்டிருந்தவர்கள் 2017-18ஆம் ஆண்டிலே நிலைமாறுகால நீதி இலங்கைக்கு பொருந்தாது என்றும் அது தோல்வி கண்டு விட்டது என்றும் எழுதுகிறார்கள். இதே போன்றுதான் இந்த புளூரிநேஷனல் ஸ்டேட் என்பதையும் இன்னும் 2 ஆண்டுகள் 6 மாதங்களுக்கு பின்னர் சொல்லக்கூடும் இது எங்களுக்கு பொருந்தாது, இது மலைவாழ் மக்களுக்கு நிலத்தொடர்பற்ற மக்களுக்கு பொருந்தக்கூடியது, இது லத்தீன் அமெரிக்க நாடுகளுடைய கோட்பாடுதான், இது அங்கேதான் அது பொருந்தக்கூடியது என்று எழுதுவார்கள். நிச்சயமாக இருந்து பாருங்கள். ஏனென்றால் இப்போது நான் புளூரிநேஷனல் ஸ்டேட் என்பதற்கான விளக்கத்தை சொல்கின்ற பொழுது, பொலிவியானுடைய அரசியலமைப்பை அரசியல் யாப்பை முன்காட்டி சொல்கின்ற பொழுது அது என்னுடைய கருத்து அல்ல, அது அங்கே இருக்கின்றது. அது இதற்காக கொண்டு வரப்பட்டது என்ற விளக்கம் அங்கே தாராளமாக இருக்கின்றது. ஆகவே நாங்கள் ஒரு பாரம்பரிய இனம், நாங்கள் ஒரு தேசிய இனமாக இருந்து கொண்டு அந்த புளூரிநேஷனல் ஸ்டேட்டை கோர முடியாது. நான் நினைக்கிறேன் இந்த விடயம் கொழும்பில் இருக்கக்கூடிய சிங்கள அரசியல் விமர்சகர்கள் அல்லது ரணில் விக்ரமசிங்கே அறிந்தால் கூட நிச்சயமாக அவர்கள் மனதுக்குள்ளே சிரித்திருப்பார்கள், இது எப்படி இங்கே கொண்டு வருகிறார்கள். அவர்களுக்கு விளக்கம் இல்லை, புரிதல் இல்லை என்பது அங்கே தெரிகின்றது. அப்படி இல்லை என்றால் இவர்கள் ஏதோ ஒரு தேவைக்காக, அதாவது உங்களுக்கு தெரியும் அமெரிக்காவோ இந்தியாவோ இந்த இலங்கையோட ஒற்றையாட்சியை காப்பாற்றத்தான் முற்படுகிறார்கள். இந்த ஒற்றையாட்சியை காப்பாற்ற முற்படுகின்றவர்களை திருப்திப்படுத்துவதற்காக கொண்டுவரப்பட்ட ஒரு சாமானாகத்தான் இந்த புளூரின் ஸ்டேட்டை நான் பார்க்கிறேன். நிச்சயமாக அதே மாற்றம் இல்லை, அப்படித்தான் நான் சொல்ல வேண்டும். ஆகவே நிலைமாறுகால நீதி எப்படி கொண்டு வந்து அதை அதை நல்லா வியாபாரம் செய்து அதை நன்றாக அதுக்கு ஆதரவாக எழுதி பின்னர் அது தோல்வி, அது நடைமுறைக்கு வரவில்லை என்றெல்லாம் கூறி எழுதினார்களோ அதே மாதிரி இந்த புளூரிநேஷனல் ஸ்டேட்டையும் எழுதுவார்கள். இப்படியெல்லாம் நாங்கள் மக்களை ஏமாற்றக்கூடாது. மக்களுக்கு முன்னுக்கு பின் முரணாக மாறுபட்ட கருத்தை காலத்து காலம் கொண்டு வரக்கூடாது. ஒரே கருத்து ஒரே நிலைப்பாட்டோடு நாங்கள் நிற்க வேண்டும். சிங்களவர்களை பாருங்கள், யார் ஆட்சிக்கு வந்தாலும் ஒரே கருத்து ஒரே நிலைப்பாடு. ஜெனிவா மெஹ்ரோஜாவை மஹிந்த ராஜபக்சவும் நிராகரித்தார், மைத்திரிபால சிறிசேனவும் நிராகரித்தார், கோட்டபாய நிராகரித்தார், ரணில் விக்ரமசிங்கவும் நிராகரிக்கிறார். பாருங்கள், கட்சி வேற, ஆட்கள் வேற.
ஆனால் தமிழர்களுடைய விடயம் என்று வருகின்ற பொழுது ஒருமித்த கருத்தோடு நிற்கிறார்கள். இது பௌத்த மக்களுக்கான நாடு என்ற கோட்பாட்டை நியாயப்படுத்துகிறார்கள். ஒரு வகையிலேயே அவர்களுடைய அரசியல் நான் நேர்மையாகத்தான் பார்க்கிறேன். அவர்கள் தங்கள் மக்களுக்கு நேர்மையாக இயங்குகிறார்கள். ஆனால் எங்கள் மக்கள் பிரதிநிதிகளும் இந்த சிவில் சமூக அமைப்புகள் இந்த பொதுக்கட்டமைப்பும் கூட எங்கள் மக்களுக்கு நேர்மையாக இயங்கவில்லை. இவர்கள் காலத்துக்கு காலம் ஏதோ ஒரு அரசுகளை திருப்திப்படுத்துவதற்காக அல்லது கொள்கை மையமாக கொண்ட வெளிநாட்டு தூதர்கள் சொல்லுகின்ற அல்லது அவர்களை திருப்திப்படுத்துவதற்காக இயங்குகின்ற ஒரு அமைப்பாகத்தான் பார்க்கக்கூடியதாக இருக்கிறது. இங்கே குற்றம் இல்லை. நாங்கள் தனித்துவமாக ஒரு கருத்தை எடுத்து விடுதலை வேண்டுகின்ற சமூகமாக இந்த கோரிக்கைகளை முன்வைக்கின்ற பொழுது அது குற்றம் இல்லை, அது பயங்கரவாதம் இல்லை, அது ஜனநாயக ரீதியாக கேட்கக்கூடிய ஒரு விடயம். சுய நிர்ணய உரிமை என்பது சர்வதேச நாடுகளுடைய அரசியல் அப்படி இருக்கின்ற ஒரு கோட்பாடு. இன அழிப்புக்கான விசாரணை என்பது இன அழிப்பு நடந்தால் அதுக்கு விசாரணை இருக்கின்ற சர்வதேச நீதிமன்றம் இருக்கின்றது. ஆகவே சர்வதேச சட்டங்கள் இருக்கின்றன. அப்படி இருக்கின்ற பொழுது நாங்கள் அதை கோருகின்ற பொழுது அது ஏன் பயங்கரவாதமாக அல்லது அது செய்யக்கூடாது, அது சிங்களர்களை கோவப்படுத்தக்கூடாது, இந்தியாவை கோவப்படுத்தக்கூடாது, அமெரிக்காவை ஆத்திரப்படுத்தக்கூடாது என்று நாங்கள் சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை. ஏனென்றால் யாருமே எங்களுக்கு இதுவரையும் வரவில்லை. போருக்கு உதவி செய்தவர்கள், இறுதி போருக்கு ஆயுதம் கொடுத்தவர்கள் அமெரிக்கா, சீனா, இந்தியா எல்லா நாடும் கொடுத்தது, பாகிஸ்தான் கொடுத்தது. ரத்னஸ்ரீ விக்ரமநாயக்கா காலமாகிவிட்டார். அவர் 2009 டிசம்பர் மாதம் பார்லிமெண்ட்ல சொல்லுகிறார், நன்றியை சொல்லுகிறார். அமெரிக்காவுக்கு நன்றியை சொல்லுகிறார், இந்தியாவுக்கு நன்றியை சொல்லுகிறார். ஆயுதங்கள் கொடுத்தது, போருக்கு உதவி செய்தது, புலிகளை அழிப்பதற்கு ஒத்துழைத்தது என்று நன்றி சொல்லுகின்றார். ஆக எல்லா நாடும் ஒத்துழைப்பு வழங்கியது. ஆனா போருக்கு பின்னான 15 ஆண்டுகளில் எதுவும் செய்யவில்லை. ஆக அப்படியா இருக்கின்ற பொழுது அந்த நாடுகளுக்கு ஏன் நாங்கள் விசுவாசமாக இருக்க வேண்டும்? அவை நாங்கள் எங்கள் மக்களுக்காக விசுவாசமாக இருக்க வேண்டும், மக்களை நேர்மையாக வழி நடத்த வேண்டும். சிங்கள மக்களுடைய அரசியல் அணுகுமுறையைத்தான் நாங்கள் பின்பற்ற வேண்டும். சிங்கள அரசியல் தலைவர்கள் சிங்கள மக்களுக்கு நேர்மையாக இருக்கிறார்கள். அதே போன்று தமிழ் தேசிய கட்சி தலைவர்களும் சிவில் சமூக அமைப்புகளும் பொது கட்டமைப்புகளும் தமிழ் மக்களுக்கு நேர்மையாக இருக்க வேண்டும் என்பதுதான் இங்கே வேண்டுகோளாக இருக்கின்றது, பணிவான வேண்டுகோளாக இருக்கின்றது. நன்றி அண்ணன், இந்த நேர்காணலுக்கு இவ்வளவு நேரத்தை ஒதுக்கினதுக்காக நன்றி. நன்றி ஜிரா, நன்றி நேர்களே.